வணக்கம் ட்ரேடர் ஷிபர்ஸ் வியூவர்ஸ். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு லாஸ்ட் 1 இயரா மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் நெக்ஸ்ட் 1 இயர் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றியும் பேசுறதுக்காக ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமியோடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் கிஷோர் குமார் சார் அவங்க நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் ரூபன். சார், கடந்த ஒரு வருஷமா மார்க்கெட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருக்கு? ஈக்விட்டி மார்க்கெட்டுடைய ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு? அடுத்தது வர காலங்களில் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் பத்தி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? ஷோர். இப்போ எக்விட்டிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட தெரியும் நல்ல ரேலி கொடுத்துட்டு ஒரு ஸ்டாக்னன்ட் ஃபேஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 26,100 200 இந்த ரேஞ்ச் வந்து போகுது. திருப்பி வந்து 25,800 700 இந்த ரேஞ்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் போயிட்டுருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ரிவ்யூ ஷோஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தெளிவாக போட்டிருந்தோம் நம்ம சார்ட்ஸ் என்ன நடந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சார்ட்ஸ் வந்து லைவ் சார்ட் ஃபுல்லாக கொடுக்க முடியாததுனால கமெண்ட்ரி மாதிரியே சொல்லிடுவோம். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி இப்போ இன்னும் ஓவரால் ட்ரெண்ட் வந்து இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா 26,200 250 அந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அந்த மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சுன்னா திருப்பி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி புது உச்சத்தை நிஃப்டி லாங் டேர்மில் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஒரு நல்ல ஒரு ஃபேஸஸில் தான் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ திங்க் திஸ் பட்ஜெட் வில் பி தி சொல்யூஷன். ஓகே. ஏன்னா ரொம்ப நாளாக இது இழுத்துட்டே இருக்குது உங்களுக்கு நிஃப்டியும் அப்படியே போயிட்டு இருக்கு. மேபி இது இவ்வளோ நாள் ப்ரொலாங் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன் பட்ஜெட்டாக கூட இருக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஜனவரி திருப்பி கொஞ்சம் சாப்பியாக இருந்தாலும் அகெயின் பிப்ரவரியில் ஒன்ஸ் பட்ஜெட் வந்துட்ட பிறகு we can expect market to move forward. ஸோ 26,200 250 அந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா we can expect the market to இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி மேபி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் த லைன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது another ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே எப்படியும் 3 இயர்ஸ் கூட சொல்ல வேணா ஒரு 2 இயர்ஸ் வச்சுப்போமே. ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள ஒரு 30,000 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஓகே சார். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக லாங் டேர்ம் ஒரு இன்வெஸ்டராக பார்க்கறதுக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆர் வெரி குட். ஓகே. இப்போ நிஃப்டியை பற்றி இன்வெஸ்ட் பண்ணலாம், நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 2 இயர்ஸில் உங்களோட ப்ரெடிக்ஷன் பற்றி சொல்லியிருக்கீங்க சார். ஏதாவது பர்டிகுலர் செக்டார் இருக்குமா சார்? பர்டிகுலர் ஏரியா ஆஃப் கான்சன்ட்ரேஷன், பர்டிகுலர் ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குமா சார்? கண்டிப்பாக நம்ம இவி செக்டார் வில் பி வெரி குட். ஓகே. அண்ட் க்ரீன் எனர்ஜி நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவி செக்டார் இஸ் கோட் அ பூம். கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கு. பட் நிறைய பேர் இன்னும் அந்த ஒரு நம்பிக்கைக்குள்ளே வரல. இவையெல்லாம் போய் இந்தியாவுக்குள்ளே வருமான்ற மாதிரி பெருசாக யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கட்டும் பீப்புள் ஆர் மூவிங் ஸ்லோலி டுவர்ட்ஸ் இவி. ஸோ சோலார்ஸாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ நீங்கள் நார்மலாக போகும்போதே நீங்கள் காரில் போகும்போது பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னாலே நிறைய வீட்டுக்கு மேலே சோலார் பேனல்ஸ் இருக்கட்டும். பீப்புள் ஆர் ஸ்லோலி அடாப்டிங் டு இட். கொஞ்ச நாளில் இன்னும் ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைனில் இது எல்லாமே பூம் ஆகிறதுக்கான ஒரு நல்ல அறிகுறி. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இவி செக்டர் டு பூம் இன் அ கப்புள் ஆஃப் இயர்ஸ். ஓகே. ஒன்ஸ் ஒரு நல்ல ஒரு பூம் கொடுக்கும்போது அதில் இப்போ இருக்கிறதா பெட்டர். நீங்கள் அந்த டைமில் வந்து மார்க்கெட் எப்பவுமே ஒரு சர்ஜ் வரும் பார்த்தீங்களா. திடீர்னு 5% 10% 20% ஏறிச்சு 50% ஏறிச்சுன்னு எல்லாரும் ஓடுவாங்க. அந்த டைமில் போய் பண்ணுறதை விட கரெக்டான இப்போ இவி செக்டார்ஸில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறது இட் வில் பி பெட்டர் தான். ஓகே. இவி செக்டார் ஹேஸ் another 3 years டவுன் லைனில் நல்ல ஒரு மொமெண்டம் பார்க்கறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ். ஓகே. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரியான ஏரியாஸ் வந்து ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட பார்த்தீங்கன்னா மஹேந்திரா இஸ் டூயிங் எ வெரி குட் ஜாப். நல்ல ஒரு என்ன சொல்ற கான்செப்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே டாட்டாவாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே தே ஆர் ப்ரொமோட்டிங் தேர் ஈவிஸ். இப்போ ரீசெண்டாக கூட நிறைய லான்ச்சஸ்லாம் வந்து ஈவியில். ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் பூம் வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிப்பாங்க. இப்போ லுக் வைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மக்கள் ஒரு சைடில் நிறைய பேர் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி இதெல்லாம் ஸ்பெக்கு எல்லாம் பார்க்குற ஒரு மக்களும் இருக்காங்க. அதே டைமில் லுக் வைஸ் மட்டுமே பார்த்துட்டு வாங்குற மக்களும் நம்ம ஊரில் கொஞ்சம் அதிகம் தான். எப்படின்னா ஒரு நீங்கள் ரொம்ப ஓல்டர் ஜென்ரேஷன் எடுத்தீங்கன்னா ஒரு 50+ அவங்கெல்லாம் வந்து முக்கியமாக வாங்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக எஃபிஷியன்சி என்ன இதுன்னு எல்லாத்தையும் இப்போ ஒரு 25 30ஸ்லேயே லோன் எடுத்து நான் ஒரு நல்ல ஜாப் உடனே ஐடியில் இருக்குது. அவங்களுக்கு முக்கியமான ப்ரையாரிட்டி எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லுக் வைஸாக பார்க்கலாம். ஸோ இப்போ லுக் வைஸாக பார்க்கும்போது பெட்ரோல்ஸை காட்டிலும் ஈவியோட லுக் வைஸ் இஸ் கெட்டிங் பெட்டர். ஓகே. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் புதுசாக கார் வாங்குறவங்க தே மே அடாப்ட் டு இவி. ஸோ அண்ட் கூடி சீக்கிரம் அது பூம் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஓகே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் ரியல் எஸ்டேட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, கோல்டு வந்து சாமானியனோட கையை மீறி போயிடுச்சு, ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, பிசிக்கலாக ஒரு அசெட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். ஈக்விட்டிஸ் பார்க்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும்போது ஏன் ரியல் எஸ்டேட்டே ப்ரெஸ் பண்றாங்க சார்? ஈக்விட்டிஸை நோக்கி மக்கள் ஏன் வரணும்? நான் அதுதான் முக்கியமாக இந்த ரிப்போர்ட்டு
எக்கனாமிக் டைம்ஸில் இந்த ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே. நம்ம ஸ்க்ரீனில் இந்த ரிப்போர்ட்டை காட்டலாம். இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இது 2016 2025 வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு இது எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 years ஆஃப் டேட்டாஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹையஸ்ட் 10 years ரிட்டர்ன் எது கொடுத்துருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த 10 yearsல ஹையஸ்ட் ஆவரேஜ் சிஏஜிஆர் எது கொடுத்துருக்குன்னா சில்வர் தான் ஹையஸ்ட். சில்வர் இஸ் அரௌண்ட் 19.2%. ஓகே. சில்வரை வாங்க நம்ம சொல்லிட்டு இருந்தது முக்கியமான ஒரு ரீசன். அண்ட் சில்வர் ஹேஸ் கிவன் 19.2. செகண்ட் இஸ் கோல்டு அட் 18.1%. தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மிட் கேப் ஃபண்ட்ஸ் வந்து 16.5% கொடுத்துருக்கு. அண்ட் லார்ஜ் கேப் வந்து 12.8. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நிஃப்டி 50யோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 to 14% டிபெண்டிங் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன். ஸோ அந்த 12.8ன்றது ஆவரேஜ் எப்பவுமே கொடுக்குறது 10 yearsல கொடுத்துச்சு. ஸ்மால் கேப் ஹாஸ் கிவன் 12.4. கவர்மெண்ட் செக்டார் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 years இல் வந்து 6.5%. அதுக்கு அடுத்தது டெப்ட் ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 6%. ரியல் எஸ்டேட் இந்த 10 வருஷத்தில் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 4.7%. ஓகே. இது ரெக்கார்டு கடந்த 10 வருஷத்துல நடந்த ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டில் இவங்க என்ன ஒரு ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, எந்தெந்த வருஷத்துல எது பூம் ஆச்சுன்றதும் 10 years சிஏஜிஆர் பார்த்துட்டோம். பட் எந்தெந்த வருஷத்துல பூம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா 2018ல் ரியல் எஸ்டேட் கேவ் 9.3%. ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2016ல் வந்து 9.8% கொடுத்தது. அண்ட் அதை வெட்டிங்கன்னா எங்கே இருக்குது ரியல் எஸ்டேட் 9% எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே 5%, 6%. ஓகே. 6.6%. ஆவரேஜ் நம்ம இது பார்த்தீங்கன்னாலும் இட்ஸ் 4.7%. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் ரியல் எஸ்டேட்டும் யூஎஸ் மார்க்கெட் ரியல் எஸ்டேட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த யூடியூப்லாம் வீடியோலாம் பார்த்துட்டு நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன்னு நிறைய யூஎஸில் இருக்க யூடியூபர்ஸ் போடுவாங்க. நான் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு மந்த்லி இவ்வளோ ரிட்டர்ன் ஆன் ஈல்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈல்டு வந்து அங்கே அதிகம். ரெண்டோட ஈல்டு வந்து இட்ஸ் வெரி ஹை. வேற ரெண்ட் ஈல்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற காசுக்கும் கொடுக்குற ஈல்டுக்கும் ஆக்சுவலி இட் இஸ் லாஸ். இன்ஃப்ளேஷன் கம்பேர் பண்ணும்போது வி டோன்ட் ஈவன் கெட் இட். இப்போ சிம்பிள் லாஜிக் யோசிச்சு பாருங்களேன், ஒரு போரூர் ரேஞ்ச் எடுத்துப்போம். போரூர் ரேஞ்சில் வந்து ஒரு 50 lakhs 60 lakhs வந்து ஒரு ஃப்ளாட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ளாட்டோட ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இட்ஸ் அரௌண்ட் 10 to 12. டபுள் பெட்ரூம்னா ஒரு 15K வரைக்கும் ஓகே உங்களுக்கு எடுக்கலாம். அப்போ 15,000 வச்சுக்கோங்களேன் ஆவரேஜா. அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன ஆச்சு? 1.8 lakhs. ஒரு 60 lakhsக்கு 1.8 lakhs இஸ் லைக் 3%. ஆமாம் சார், 3% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ நான் பேங்க்ல போட்டாலே அந்த 60 லட்ச ரூபா எடுத்துட்டு போய் நான் பேங்க்ல போட்டாலே I'll be making around 6.5 to 7% in FD. அதுவும் நான் டேக்ஸ்லாம் வேற கட்டணும். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்றது பியூர்லி ஃபார் இன்கம் பர்பஸ், நாட் ஃபார் என்ன சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பத்தி பேசல. நீங்க ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இயர் ஆன் இயர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆக்சுவலா இந்த ரெண்டல் பிசினஸ்ன்றது வந்து இட்ஸ் லாஸ் மேக்கிங் பிசினஸ். ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனே நம்ம ஊர்ல 7%, இதுல 3% வாங்கிட்டு 4% பணம் வீக்கம், இதுல டாக்ஸ் வேற. அப்போ ரெண்டல் இன்கமா நீங்க வந்து ஒரு வீடை வாங்கி நான் யூஸ் பண்ண போறேன்னா இட்ஸ் நோ யூஸ். ஓகே. வேறாஸ் நீங்க வந்து எனக்கு அசட்ஸா நிறைய போட போறேன், ஏற்கனவே நான் அசட் இருக்கு, இதுவும் ஒரு அசட்டா ஆட் பண்றவங்களுக்கு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நான் என் பசங்களுக்காக வாங்கி வைக்கிறேன், நாளைக்கு ரேட் ஏறுச்சுன்னா அந்த டைமுக்கு எனக்கு அதுக்கு யூஸ் பண்றன்றது மட்டும் தான் பெட்டரே தவிர நீங்க ரெண்ட்டுக்காக நான் வந்து வீடு கட்டி விடுறேன்றதுல வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஓகே. ஏன்னா ஈல்டு வந்து ரொம்பவே கம்மி. இப்போ அதே 60 லட்சத்தை நிறைய பேருக்கு இன்னும் அந்த ஈக்விட்டிஸ் மேலே இன்னும் ஒரு சின்ன பயம் இருக்கு. என்னன்னா அதில் போட்டால் ஏதோ லாஸ்லாம் சொல்கிறாங்களே, அட்லீஸ்ட் இதில் நமக்கு ரெண்டில் ஏதோ சும்மா வருதுப்பா, 3% வந்தாலும் லாபம் தானே, ஆனால் எனக்கு அசட்டு சேஃபாக இருக்குல்ல, அந்த ஒரு இதனால தான் பயப்படுறது. ஆனால் ஈக்விட்டிஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1990s எடுத்துக்கோங்களேன், 2-3 கிராஷ் பார்த்துருக்கோம். நம்ம 1999 பபிள் பார்த்துருக்கோம், 2009 கிராஷ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் கோவிட் கிராஷ் பார்த்துருக்கோம், 2016 பார்த்தோம். இந்த மாதிரி எல்லா கிராஷ் வந்தாலும் ஆவரேஜ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 12 to 14% கொடுத்துட்டு தான் இருக்கும். என்னன்னா மக்களுக்கு அந்த ஒரு ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ஒரு ஸ்பைக் பண்ணுது பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு 30% 40% கிராஷ், அந்த கிராஷை பார்த்து பயந்துடுறாங்க. ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு லாங் டேர்ம் வியூ, இப்போ நீங்க வீடை வாங்கிட்டு அடுத்த வருஷமா விற்க போறீங்க இல்ல சார், வாங்கிட்டு அசட் க்ரோ ஆகணுன்றதுக்காக என்ன பண்றோம், 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்றோம்ல, நல்லா அதே மாதிரி நீங்க 10 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா ஆவரேஜ் சிஏஜிஆர் உங்களுக்கு ரெண்டல் இன்கமோட உங்களுக்கு ரியல் எஸ்டேட் க்ரோத்தோட உங்களுக்கு ஈக்விட்டிஸ் க்ரோத் பெட்டர். அண்ட்
இப்போ நிஃப்டி இருக்கிற நிலைமைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இட்ஸ் கோன் பி a huge potential ஃபார் நிஃப்டி. நிஃப்டியில் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் நமக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் போய் ரியல் எஸ்டேட்டில் நான் தான் சொன்ன மாதிரி ரெண்டல் இன்கமுக்காக ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது திஸ் இஸ் நாட் தி ரைட் டைம். ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்துட்டு ஒன் அண்ட் ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட், என்கிட்ட காசு இருக்குது, நான் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு எனக்கு ரிட்டர்ன் வரணுன்றதுக்காக நான் இதை பண்ண போகிறோன்றதும் இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. ஓகே, நவ் திஸ் இஸ் த டைம் ஃபார் ஈக்விட்டிஸ். ஓகே சார். இந்த சொன்ன ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ நியூ இயர் வர போகிறதுனால ஸோ நியூ இயர்க்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட வந்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் க்ளோஸ், ஆப்ஷன் கோர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் மூணுத்தையும் சேர்த்து ஃப்ளாட் 50% ஆஃபரில் தர போகிறோம். ஸோ இந்த ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58,400 ஸோ 29,500 இன்க்ளூசிவ் ஆஃப் 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் 29,500 இந்த ஆஃபரோடு கொடுக்குறோம் இப்போ. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான். இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வேலிட் டில் January 5th வரைக்கும் வேலிடாக இருக்கும். ஸோ ஒரு 10 days மேக்ஸிமம் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தி ஆஃபர். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ட்ரெண்டிலேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல், நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல்லேருந்து உங்களுக்கு ஃபிபனாச்சி, ரீட்ரேஸ்மெண்ட், எக்ஸ்டென்ஷன், டபுள் டாப்ஸ், டபுள் பாட்டம், இதுக்கு அடுத்தது ஆப்ஷன்ஸில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷனில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும், இதை பற்றின விஷயங்கள். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அட்வான்ஸாக மார்க்கெட்டில் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி எலியட் வேவாக இருக்கட்டும், காட்லி பேட்டர்னாக இருக்கட்டும், இது இல்லாமல் அடுத்த டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ், வெஜ் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனை எடுத்து எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணுன்றதான் நம்மளோட ட்ரேடர்ஸ் யூஸில் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு சீரியஸ் ட்ரேடராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கோர்ஸ் மூலிமா நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேனோ இந்த கோர்ஸ் முடிக்கும் போது அதோட ப்ராக்டிகல்ஸும் முடிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு ஸ்டேஜில் நான் எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த ஜஸ்ட் யூடியூப்பில் சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு ப்ராப்பர் ஆஃபீஸஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 பிரான்ச்சஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எல்லா பிரான்ச்சஸ்லையுமே ப்ராப்பர் ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. ப்ளஸ் ட்ரேடிங் ஃப்ளோரும் இருக்குது. என்னன்னா நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹோட்டல்ஸை வச்சுட்டு ஒரு நாள் எடுத்துகிட்டு அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு ப்ராப்பர் ட்ரேடிங் ஃப்ளோர். இப்போ சென்னை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 members to 100 members உட்கார சீட்டிங். மதுரை எடுத்திங்கன்னா ஒரு 100 பேர் உட்காரலாம். பெங்களூர் எடுத்திங்கன்னா 50 பேர் 60 பேர் உட்காரலாம். கோயம்புத்தூரில் ஒரு 100 பேர் உட்காரலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரேடிங் ஃப்ளோரில் நம்மளோட ட்ரேடர்ஸ் எல்லாருமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு வாங்க. அத்தனை பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சார்ட்ஸை எல்லாருமே கம்பைன் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. இது ஏதோ ஒரு ஜஸ்ட் கற்றுக்கிட்டு ஒரு பெட்ரூமில் உட்காந்து நீங்களே தனியாக பண்ணிட்டு இருந்தால் பத்தாது. உங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸுக்கு ஒரு மென்டாரும் சரி, அங்கே ட்ரேடிங் ஃப்ளோரில் ப்ராப்பர் ட்ரெயினரோட ப்ளஸ் உங்கள் கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே விஷனோட ஒரே மைண்டு ப்ளஸ் ப்ராப்பர் நாலேஜோட உட்காந்து ட்ரேட் பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ இதுக்காக தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட் அண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேடர்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் அ பெஸ்ட் சக்ஸஸ் ஃபார் திஸ் கமிங் நியூ இயர். ஸோ இதே ரிப்போர்ட் நானும் படிச்சு பார்த்தேன் சார். அதில் ஸ்மால் கேப் ரிட்டர்ன்ஸ் போன வருஷத்துல ஸ்மால் கேப் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8.9% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சார். இப்போ வர இயர்ல நான் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாமா சார்? ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் சார்? Yeah, small cap has given around minus 8.9% இல்ல last year. ஆமா சார். See, small cap பார்த்த வரைக்கும் உங்களுக்கு boom will be big. ஓகே, அடிச்சதுன்னா பெருசா. இப்போ இதை பாருங்களேன், 2017 பார்த்தீங்கன்னா 54%, 2021 57%, 2023 54%, 2024 23%. அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் 2016 1%, 2018 -29 and -9 and 14. எப்பவுமே ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஹைலி வாலடைல் செக்டர். கொஞ்சம் வாலடைலிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு 50% ஒரு விஷயம் ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா பர் ஆனம், அதே டைமில் 20% 30% ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும் ஸ்மால் கேப். பட் லாங் டேர்மில் நல்ல கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னா லாங் டேர்மில் ஆவரேஜாக கொடுக்கும்போது இட் வில் பி பெட்டர். இப்போ நமக்கு எந்த பொசிஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இஸ் கிவிங் அரௌண்ட் 12.4%, ஜஸ்ட் பிலோ நிஃப்டி. நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் லார்ஜ் கேப் ஸ்மால் கேப்பை விட மிட் கேப் இஸ் பெட்டர். ஓகே, நான் அதெல்லாம் ஏற்கனவே வீடியோஸில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ மிட் கேப் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் உங்களுக்கு லார்ஜ் கேப்பில் போயிட்டு இந்த 12% எனக்கு வேண்டாம், ரொம்ப ஸ்மால் கேப்பில் போய் ரிஸ்க் எடுக்கவும் வேணான்ற பட்சத்தில் நீங்கள் ரெண்டுத்துக்குமே நடுவில் போயிட்டு மிட் கேப்பில் பண்ணுறது வந்து இட் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். ஓகே, மிட் கேப் ஹேஸ் வெரி குட் ஸ்டாக்ஸ். கொஞ்சம் அந்த மிட் கேப் செக்டரில் போயிட்டு ரயில்வே ஸ்டாக்ஸ் இருக்குது, கொஞ்சம் நல்ல ஸ்டாக்காக எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா லாங் டேர்மில் டெஃபினட்டாக இட் வில் பி
யூஸ்ஃபுல். ஓகே. இப்போ நான் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ டைவர்சிஃபை பண்ணி பண்றது கரெக்டான ஒரு அப்ரோச்சா இருக்குமா சார்? ஸ்மால் கேப்புக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோல எவ்வளவு அலோகேஷன் கொடுக்கலாம் சார்? ஸோ மை சஜஷன் will be around 20%. ஓகே. நீங்கள் டோட்டலாக ஒரு 100% ஈக்விட்டிஸில் போட போகிறதுல ஒரு 20 to 25% we can go for ஸ்மால் கேப்ஸ். ஓகே. இல்லை 20% வச்சுக்கோங்களேன். ஸ்மால் கேப்புக்கு 20% அண்ட் நான் சொன்ன மாதிரி மிட் கேப் மேஜர் போர்ட்ஃபோலியோனா 50% இன் மிட் கேப், 30% இன் லார்ஜ் கேப் அண்ட் 20% இன் ஸ்மால் கேப். that will be a better option. ஓகே சார். ஸோ ஃபுல்லான ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோல 20% ஃபார் ஸ்மால் கேப். ஸ்மால் கேப். இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் நார்மலாக ட்ரேடு எடுக்கணும், நான் ஸ்டாக்ஸ்ன்னு வாங்கும்போது மிட் கேப் தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுறேன். ஓகே. தென் ஐ கோ ஃபார் லார்ஜ் கேப்ஸ். ஏன்னா மொமெண்டம் வைஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. டிவிடெண்ட் ஸ்டாக்னு போயிட்டீங்கன்னா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். பட் வேற நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸே பார்த்தீங்கன்னா இந்த சடன் சர்ஜில் இந்த 5% டெய்லி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓகே. இப்போ ரீசெண்டாக பாருங்களேன், ஆர்விஎன்எல் எடுத்தீங்கன்னா பாஸ்ட் 3 daysல கிட்டத்தட்ட 15 to 16% ஏறி இருக்கு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ஜ் எல்லாமே வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸில் தான் உங்களுக்கு ப்ளே பண்ணும். இல்லை அதிகமான சர்ஜ் வந்து ஸ்மால் கேப்பில் இருக்கும். ஆனால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மிட் கேப்பை கொஞ்சம் அடுத்து நம்ம ஒரு நல்ல கம்பெனிஸை ப்ராப்பராக எடுத்து பார்த்தோம்னா தென் அந்த சர்ஜ்லேயும் நம்ம ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைக்கும். ப்ளஸ் மொமெண்டமும் ஹையர் ஓகே தேன் லார்ஜ் கேப்ஸ். Okay. ஸோ மிட் கேப் வில் பி பெட்டர் ஆப்ஷன். ஓகே. இது எனக்கு ஒரு நல்ல இன்சைட் சார். நான் வந்து ஸ்மால் கேப்ல சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருந்தேன். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா மிட் கேப்ல ரிஸ்க்கும் கம்மி தான், growthக்கான பொட்டன்ஷியலும் ரொம்ப அதிகமாக இருக்கு. பெட்டர் தேன் லார்ஜ் கேப். ஓகே. ரொம்ப அருமையாக எங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.